உடல் கொழுப்பு. அப்புறம் என் வாயில இருந்து வரவழைக்காத. நான் ஏற்கனவே நான் வந்து நாகரிகமா பேசணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு மிருகத்தனமான ஒரு செயலுக்கும் அந்த பொம்பளையோடைய நடத்தைக்கும் என்ன தமிழ்ல கெட்ட வார்த்தையே இல்ல. அது அத சொல்லி திட்டுறதுக்கு. இருந்தாலும் நீங்க கேக்குறீங்க என்ன வசதியா வாழறதா? அந்த நிமிஷத்துல அந்த பொதுவாங்க நான் இத வெக்கத்தை விட்டே சொல்றேன். பொதுவா குழந்தை பிறந்து ஒரு ஒரு வருடத்தும் ஒரு வருடம் 2 வருடம் தான் ஆச்சுன்னு வைங்களேன். என் அனுபவத்திலயும் சரி, நான் பாக்குறேன் என்னுடைய குடும்பத்தினர் நண்பர்கள் எல்லாரையும் பாக்குறேன். அவங்க வந்து தாம்பத்திய வாழ்க்கையில பெரிய நாட்டம் இல்லாம இருப்பாங்க லேடிஸ். பொதுவா நம்ம உலக நடப்ப பார்த்தோம்னா இப்பதான் குழந்தை பிறந்திருக்கு பச்சை உடம்புக்காரி அப்படின்னு சொல்லி ஆண்கள் வழி தவறி போறத ஒரு வேற ஒரு தொடர்புக்கு தேடுறத நம்ம பாக்குறோம். அவங்க வந்து அவங்களுடைய இத கண்ட்ரோல் ஆசையை கண்ட்ரோல் பண்ண முடியாம வீட்டுல மனைவி வந்து மறுத்துருவா. அப்படிதான் நம்ம பாக்குறோம். இங்கதான் நான் இது இந்த மாதிரி ஒரு குழந்தை இருக்கிற வீட்டுல ஒரு பெண் தாயாத்தான் முதல்ல இருப்பா. அதுக்கப்புறம் தான் தாரமா இருப்பா. இதுதான் எனக்கெல்லாம் பழக்கம். எனக்கு எங்க வீட்டுல எல்லாம் சொல்லுவாங்கங்க, அறிவுரை சொல்லுவாங்க. இந்தா குழந்தை வந்துருச்சுன்னு சொல்லி அத்தையே கவனிச்சுட்டு புருஷனை பட்டினி போட்டுறாதமா அப்படின்னு எல்லாம் எங்க வீட்டுல எல்லாம் வந்து சொல்லுவாங்க. எனக்கு மட்டும் இல்ல, நான் சொல்றேன் பொதுவா நீங்களும் எல்லார் வீட்லயும் அப்படிலாம் நம்ம அப்படிதான் சொல்லுவாங்க. ஒரு அறிவுரை சொல்லுவாங்க, இந்தா கணவரையும் கொஞ்சம் கவனி, அவர் தான் உனக்கு முதல் குழந்தை அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். இது என்ன ஒரு லோலாயி தன்னுடைய இச்சைக்காக நல்லா வாழ்றதெல்லாம் இல்ல, நாளைக்கு அவனையும் போட்டு தள்ளியிருக்கோம் இந்த பொம்பளை. அதுதான் டிக்டாக்ல அழகா மேக்கப் போட்டுக்கிறது என்ன, டிக்டாக்ல வருது என்ன, ரஜினி டயலாக் சொல்றது என்ன, துன்றதுல அதுக்கு உடல் இச்சை விட அதிகமாக உணவு இச்சைங்க. அதுக்கு விதவிதமா சாப்பிடணும், சாப்பிடறதான் போட்டோ எடுத்து போடும், வீடியோ எடுத்து போடும். நீங்க 6 வருஷம் முன்னாடி பாத்தீங்களா தெரியல. அதுதான் அதோட வீடியோ எல்லாம் வந்து அதை சாப்பிட்டேன் இதை சாப்பிட்டேன், சமைச்சு சாப்பிடுறது இல்ல, எல்லாம் வாங்கி சாப்பிடுறது. அப்படித்தான் இந்த பிரியாணிக்காரன் வந்து ஓசி பிரியாணி கொடுத்துதான் பழகி இருக்கான். நம்ம காவிய காதல் புராண காதல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பிரியாணி காதல் கேள்விப்பட்டிருக்கீங்களா?